உஜலியில் அதில் ஒரு ஜிஎஸ்ஏ அலுமி கலைக்கும் கலைக்கும் போட்டுருக்காங்க. ஜிஎஸ்ஏ அலுமி கலைக்கும் டிஎஸ்ஓ ஜிஏ கலைச்சாங்கன்னா காசு கிடைக்கும். மற்ற ஜிஎஸ் மார்க் கலைச்சா எல்லாம் அனுப்பி பதில் ஒன்றும் இல்லை. ஜிஎஸ்ஏ நிறைய விசாலெல்லாம் அதுக்கு தீர்வு எடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவட சார்பா எல்லாம் செஞ்சுட்டாங்க. சைன் பண்ணி மாடு வச்சிருக்கிறாங்க உறுதிப்படுத்தி எல்லாம் இங்க வந்து மாடுகளை காட்டுறாரு. பயங்கி போட்டு கடைசி கட்டதுலாம் சொன்னாங்க. உங்களுக்கு பண்ண பதவி இல்லை, உங்களுக்கு காசு வேலை போயிடுது. உஜலியில் அதில் ஒரு ஜிஎஸ்ஏ அலுமி கலைக்கும் போட்டுருக்காங்க. ஜிஎஸ்ஏ அலுமி கலைக்கும் டிஎஸ்ஓ ஜிஏ கலைச்சாங்கன்னா காசு கிடைக்கும். மற்ற ஜிஎஸ் மார்க் கலைச்சா அது தெரியாது. அவனால 2 பால் நான் பால் கலந்து நாங்கள் குடிக்கிறேன். நாங்கள் பால் பண்ணையில கொடுக்குறேன் குடிக்கிறேன். வெள்ளை வருதுன்னு ஒருத்தர் நான் காலை ஊற்றி உடனே வாங்கி விளையாடுமா நாளைக்கு வெள்ளம் வரணும் அப்படி தெரியாது. அவங்க அதை கேட்குறாங்க. நான் ஒரு 15 மாடு இருக்கும். ஆனால் டெய்லி ஒரு 15 கிலோ பால் கொடுப்போம். அது தண்ணியில கரைஞ்சி போயிட்டு அது மட்டை போயில. அப்போ அவங்க பதிய வந்தவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இருக்குது இப்படி தண்ணியில நினைஞ்சு போச்சுது, இப்போ எடுக்கல அதுக்கு. அப்போ பதிய வந்தவரே சொல்லிட்டு போனால் இவட பேர் தெரிஞ்சவர் சொல்ல இருக்குது. அப்போ நான் தெரியும் பண்ணிருப்பாங்கன்ட்டு உனக்கு இந்த எங்களோட பால் பிள்ளை வர விட்டு தான் தங்கச்சி இப்படி அவங்க கேட்டாங்க, உங்கள்கிட்ட அந்த நம்பர்கள் இருக்கான்னு கேட்க. அப்புறம் அந்த பிளக்கரி எடுத்து தந்துது. அப்புறம் கொண்டு போக நாள் போயிட்டுது. இனி இது ஒன்றும் செய்யலாது, இனி அடுத்த வேணா அனுப்புனா அனுப்பி சொன்னாங்க. அவங்க எங்களோட சண்டைக்கு வந்துட்டாங்க. நாம 3 பேர் தான் நான் வேலை செய்யறது. அவ்வளவு போய் நாங்கள் செக் பண்ணலாம். என்ன மாதிரி பாக்குறது அதெல்லாம் அவ்வளவு போட்டோம் பிஹெச்டி இருக்கு. போயிருமா 3000 ரூபாய் எங்களுக்கு ஒரு தேவைக்கும் பாருங்கன்னு சொன்னாங்க. மருந்துக்கு வர பாருங்க நாங்க 3000 ரூபாய். அதாங்க இங்கே ஆட்டோட 3000 100 ரூபா வாங்க போயிருமா அதுதான் முதல் பிரச்சனை. எல்லாம் இங்கதான் தமிழ்நாடு காது குத்துனது காது குத்துன நம்பரை விழுந்துட்டு வாங்க போய் காது குத்துன நம்பரை வேணுமா அவங்களுக்கு. நான் பட்டி வச்சிருக்கோம். பட்டி வச்சிருக்கோம். பட்டிக்குரிய அதுக்கு நான் பாய்ச்சிட்டு போனாங்க. பொங்கல் கடிக்கிறதுக்கு உதவி செய்யறேன், தகரத்துக்கு உதவி செய்யறேன் சொல்லி வந்து பார்த்து நம்ம அதுக்கு பண்ணிட்டு போனாங்க. அந்த பேர் தான் 10 பேர் இல்லைன்னு இப்போ பட்டிக்கு பேர் எல்லாம் 15 ஆச்சு நம்பர் பாய்ச்சிட்டு எல்லாம் பாய்ச்சி தான் போனாங்க. இல்லையாமா அவங்க தான் பதிஞ்சது எல்லாமே பட்டிக்கு உதவி செய்யறோம்னு சொல்லி அவங்க பட்டி நான் பட்டி இதுவரை இன்றைக்கு பட்டி இருக்கு. அப்படியே தான் பட்டி இருக்கு. நான் பட்டி 2006ஆம் ஆண்டு பட்டி கட்டினது. நாங்கள் அதுல இருந்து இன்னும் பட்டி இருக்கு. நிறைய மாடு இருந்துச்சு. நாங்கள் கொடுத்துன பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு அதை வந்து கொடுத்தது 3 மாடு 4 மாடு எல்லாத்தையும் கொடுத்தோம். 9 மாடு மிச்சம் இருக்கு.